வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இவை இரண்டில் எதில் விரதம் இருந்தால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் தெரியுமா? முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் திதிகளின் அடிப்படையில் கடைபிடிக்கப்படும் விரதம் சஷ்டி விரதம். இதில் வளர்பிறை, தேய்பிறை என மாதத்திற்கு 2 சஷ்டி திதிகள் வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இவை இரண்டில எந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அதிக பலன் கிடைக்கும் என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கிறது. உண்மையாக சொல்ல போனால் 2 பட்சங்களிலும் வரும் சஷ்டி திதியும் ஒரே மாதிரியான அளவிலான பலன்களை தரக்கூடியதுதான். பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்பவர்கள் தேய்பிறை சஷ்டியிலும் நல்ல விஷயம் துவங்குகிறாம், அது வளர வேண்டும் என்பவர்களும் வளர்பிறையிலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் என்பார்கள். ஆனால் எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை, தேய்பிறை என எந்த திதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். முருகனை மனதார நினைத்து உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் 2 சஷ்டி திதியிலும் விரதம் இருந்தால் அந்த முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சங்கி கிரிஷ் ஆர்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.